சம்பளமே கொடுக்குறதுக்கு காசு இல்லை, பென்ஷன் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு காசு இல்லை, அப்புறம் என்ன பண்ணுவாங்க? எதை பண்ணாலும் இவங்க ஊழல் தாங்க பண்ணுவாங்க. தமிழக மக்கள் தயவு செய்து இவர்களை நம்ப வேண்டாம். இவர்கள் ஏமாற்றுகிறார்கள். உங்களை வந்து உங்களுக்கு முன்னாடி வச்சு உங்களை ஏமாத்துறாங்க. நம்ம ஸ்டேட் நல்ல ஸ்டேட்டுங்க. இங்கே நல்ல மனித வளம் இருக்குது, நல்ல இயற்கை வளம் இருக்குது, நல்ல இந்த புவியியல் ஜியோ பாலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்களே, இந்த நம்மளோட புவியியல் அமைப்பே ரொம்ப நல்ல அமைப்பு. நம்மள்ட்ட இப்போ கடலோரம் இருக்குது, மீனிங் அதுக்கான ஷிப்பு, கடல் போக்குவரத்துக்கான கப்பல்கள் இருக்குது. கப்பல் போக்குவரத்து எல்லாத்துக்குமா இப்போ டெல்லியிலேருந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரி வைக்க முடியாது. கடல் எங்கே எடுத்து போவீங்க ஷிப் பண்ணுறது? கர்நாடகாவில் வைக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. அப்போ இங்கே நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் அதனால் இந்த ஸ்டேட் நிறைய சம்பாதிக்குது. ஆனால் இவங்க கொள்ளையடிச்சிடறாங்க. மத்திய பிரதேசம், தமிழ்நாடுங்கிறது தொழில் வளத்தில் சிறந்த ஒரு அப்படி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வந்து இப்போ பரவலாக நிறைய நிறுவனங்கள் வந்து ஆந்திரா நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க சார். அப்போ இது வந்து தமிழ்நாட்டை அடுத்து பின்னடைவுக்கு கொண்டு போகுமா? அதுக்கு என்ன காரணம்? எல்லாத்தையும் கமிஷன் கேட்டிங்கன்னா இங்கே இடம் தர்றாங்க, எலக்ட்ரிசிட்டி தராங்க, தண்ணி தராங்க. இதெல்லாம் நம்மளுடைய இயற்கை வளம் தான். நீ கொடுத்து நம்மளுக்கு ஸ்டேட்டை டெவலப் பண்ணு. ஆனால் கூடவே கமிஷனும் கேட்டால் 30% கொடு, அப்போ தான் செட் பண்ணு, நான் எல்லாத்தையும் தருவேன்னா போடா அப்படின்னு அங்கே போயிடறாங்க. அதுதான் பின்னணி. இந்த ஊழலை தடுக்க, இல்லைன்னா ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை யாரால் தர முடியும்னா தாவேக்கால தரும். எங்களுக்கு முதல் டார்கெட்டே ஊழல் அடிச்சு காலி பண்ணுறது தான். அதுவும் டாப் லெவலில் எல்லா மினிஸ்டர்ஸ் அடிக்கிறாங்களோ அதை குறைச்சால, அதை ஸ்டாப் பண்ணாலே போதுங்க. எல்லா துறையிலுமே இங்கே பிரச்சனைங்க. டாஸ்மாக் நீங்கள் நினச்சிருப்பீங்க தமிழ்நாடுக்கு வருமானம் ஈட்டி தர ஒரு அதுவே நட்டத்தில் போகுது. நிறைய ஜோக் நம்ம போய் எந்த ஆயுத பூஜையும் பண்ணுறதில்ல, எந்த ஒரு பூஜையும் பண்ணுறதில்ல, வாஸ்து பார்க்குறதில்ல, வாசம் தெளிக்கிறதில்ல, கோலம் போடுறதில்ல. ஆனால் வியாபாரம் பிச்சுட்டு அடிக்குது எங்கள் டாஸ்மாகில். ஆனால் அப்படி வியாபாரமாகிற டாஸ்மாகே நட்டத்தில் தான் போகுது. இவ்வளோ பெரிய ஊழல் ஆட்சியை வந்து மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, அவர்களுக்கு வாக்களிப்பாங்கன்னு நம்ம வந்து நினச்சோம்னா யார் இதில் முட்டாது? எந்த ஊடகமும் பேசாது. ஏன்னா அவர்களும் கரப்டாகி தான் இருக்கிறாங்க. போராடிய செவிலியர்கள் நம்மள்கிட்ட போராட்டத்திலே சொல்கிறாங்க, ஏங்க நாங்கள் அதுக்குன்னு படிச்சுட்டு வந்தாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தூய்மை பணியாளர்களை வந்து அவுட் சோர்சிங்கில் விட்டுருக்காங்க, அவங்க பண்ணுறாங்க இந்த வேலையெல்லாம். சித்திரை1 மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் துரைராஜ். இன்று நம்முடன் தாவேக்கா ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அமைச்சர் பெரியசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, பொங்கல் முடிவதற்குள் பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான செய்தி வந்து சேரும் அப்படிங்கிறாரு. அப்படி என்னவா இருக்கும்? காசு கொடுக்கணும்னு சொல்ல போகிறாங்க. அது கொடுத்துட்டாங்களே சார். அடுத்து இன்னொரு விஷயம், 10,000 கொடுக்குறேன்னுவாங்க. பீகாரில் ஒரு திட்டம் ஹிட் ஆயிடுச்சு. சம்பளமே கொடுக்குறதுக்கு காசு இல்லை, பென்ஷன் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு காசு இல்லை, அப்புறம் என்ன பண்ணுவாங்க? எதை பண்ணாலும் இவங்க ஊழல் தாங்க பண்ணுவாங்க. தமிழக மக்கள் தயவு செய்து இவர்களை நம்ப வேண்டாம். இவர்கள் ஏமாற்றுகிறார்கள். உங்களை வந்து உங்களுக்கு முன்னாடி வச்சு உங்களை ஏமாத்துறாங்க. தயவு செய்து நம்ப வேண்டாம். நிச்சயமாக இது வந்து ஒரு பக்கம் இவ்வளோ போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது சார். ஆனால் இந்த பக்கமும் இவங்க வந்து இப்படி சொல்கிறாங்கன்னா இந்த டிஜிட்டல் உலகம் இங்கே போய் நமக்கெல்லாம் தெரிய வருது. பட் இதை தான் திராவிட அரசியல்கள் கொண்டு வந்த அரசியலாக இருந்திருக்குமா? இல்லைங்க, இது வந்து விளம்பரம் வந்து நீங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணி கொள்ளையடிக்கலை அப்படின்னாலே உங்களுக்கு காசு நிறையா இருக்கும். உங்கள் கொள்ளையை நிறுத்திங்கனாலே தமிழ்நாட்டில் நம்ம ஸ்டேட் நல்ல ஸ்டேட்டுங்க. இங்கே நல்ல மனித வளம் இருக்குது, நல்ல இயற்கை வளம் இருக்குது, நல்ல என்ன சொல்கிறது, இந்த புவியியல் ஜியோ பாலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்களே, இந்த நம்மளோட புவியியல் அமைப்பே ரொம்ப நல்ல அமைப்பு. நம்மள்ட்ட இப்போ கடலோரம் இருக்குது, மீனிங் அதுக்கான ஷிப்பு, கடல் போக்குவரத்துக்கான கப்பல்கள் இருக்குது. கப்பல் போக்குவரத்து எல்லாத்துக்குமா இப்போ டெல்லியிலேருந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரி வைக்க முடியாது. கடல் எங்கே எடுத்து போவீங்க ஷிப் பண்ணுறதுக்கு? கர்நாடகாவில் வைக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. அப்போ இங்கே நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் அதனால் இந்த ஸ்டேட் நிறைய சம்பாதிக்குது. ஆனால் இவங்க கொள்ளையடிச்சிடறாங்க. கொள்ளையடிக்கிறதன் காரணமாக மக்களுக்கு எதையுமே அவங்களால செய்ய முடியல. அதனால் ஏமாற்றி பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். இது கொள்ளையடிக்கிறத நிறுத்தினாலே நம்ம ஸ்டேட் சர்ப்ளஸ். அந்த சர்ப்ளஸில் மக்களுக்கு எவ்வளோ செய்யலாம். ஆமாம், நீங்கள் சொன்னப்பமே இப்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் என்னென்னா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடுங்கிறது தொழில் வளத்தில் சிறந்த ஒரு இந்தியாவிலே சிறந்த ஒரு நாடாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வந்து இப்போ பரவலாக நிறைய நிறுவனங்கள் வந்து ஆந்திரா நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க சார். அப்போ இது வந்து தமிழ்நாட்டை அடுத்து பின்னடைவுக்கு கொண்டு போகுமா? அதுக்கு என்ன காரணம்? எல்லாத்தையும் கமிஷன் கேட்டிங்கன்னா இங்கே இடம் தர்றாங்க, எலக்ட்ரிசிட்டி தராங்க, தண்ணி தராங்க. இதெல்லாம் நம்மளுடைய இயற்கை வளம் தான். நீ கொடுத்து நம்மளுக்கு ஸ்டேட்டை டெவலப் பண்ணு. ஆனால் கூடவே கமிஷனும் கேட்டால் 30% கொடு, அப்போ தான் செட் பண்ணு, நான் எல்லாத்தையும் தருவேன்னா போடா அப்படின்னு அங்கே போயிடறாங்க. அதுதான் பின்னணி. ஏன்னா தொழில் வளங்கள் உருவாகும் போது வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். இப்போ ஏற்கனவே இயற்கையாகவே இங்கே வந்து அழகாக வேலை வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கலாம். இவங்களுக்கு திருட்ட நிறுத்த சொல்லுங்கள்.
இவங்க திருட்டு நிறுத்தினாலே இப்போது ஐ திங்க் இந்த அரசு வந்து சரியாக இயங்குனா எல்லா இடத்துலையும் வந்து எல்லா அரசு ஊழியர்கள் மட்டுமே ஒரு 12 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரையும் அரசு ஊழியர்கள் இருக்கணும். அரசு ஊழியர் ஆசிரியர்கள் 12 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரையும் இருக்க முடியும். ஆனால் 9 லட்சம் தான் இருக்குது. அப்போ ஆனால் வருஷம் ரிட்டையர்ட் ஆகிட்டு இருக்கான், புதுசாக ஃபில் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்? காசு உங்களுக்கு குறையுதில்ல, சம்பளம் கொடுக்க முடியல, அதனால் போஸ்ட்டை நிறுத்துன்னு. இதுவே இந்த அரசு கொள்ளையடிக்காமல் சரியாக வருமானத்தை அரசுக்கு கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் வந்து 10 லட்சம் பேருக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்கலாமே. அரசு வேலையே நான் சொல்கிறேன். அது இல்லாமல் வேரியஸ் அதர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அதுக்கு அடுத்தது எலக்ட்ரிக் போர்டு இருக்குது, இபி இருக்குது, அது மாதிரி நிறைய இருக்குது. எல்லா இடத்துலையும் ஆள் பற்றாக்குறையாக தான் இருக்குது. காரணம் இவர்கள் சுரண்டல். 100 ரூபாய் கடன் வாங்கினாங்கன்னா 26 ரூபாய் இபிக்கு போயிடுது. இபியில் இவங்க செய்கிற ஊழலை மறைக்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் பயன்படுத்துகிறாங்க. எல்லா இடத்துலையும் ஊழல். இந்த ஊழலை தடுக்க இல்லைன்னா ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை யாரால் தர முடியும்னா தாவேக்கால தான் தர முடியும். எங்களோட முதல் டார்கெட்டே ஊழல் அடிச்சு காலி பண்ணுறது தான். அதுவும் டாப் லெவலில் எல்லா மினிஸ்டர்ஸ் அடிக்கிறாங்களோ அதை குறைச்சால அதை ஸ்டாப் பண்ணாலே போதுங்க, தமிழ்நாடு எங்கேயே போயிடும். நிச்சயமா தமிழ்நாடு நீங்கள் சொன்ன மாதிரி தலை சிறந்த நாடு தான். மக்களுமே அந்த அளவுக்கு அறிவார்ந்த மக்கள் தான் நம்ம மக்களுமே. இப்போ நீங்கள் சொன்னதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அரசுலே வந்து அரசு பணி அங்கே நிறுவனங்கள்லேயே வந்து பணி சுமை அதிகமாக இருக்குது. அதில் வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ டாஸ்மாகில் கூட சொல்லியிருந்தாங்க, அந்த பாட்டிலை கொண்டு வந்தால் 10 ரூபா திரும்ப கொடுப்போன்னு. அப்போவுமே டாஸ்மாக் சங்கத்திலேருந்து போராடினாங்க. ஏற்கனவே இங்கே பணி சுமை அதிகமாக இருக்குது, இது வரைக்கும் இன்னும் வேலைக்கு யாருமே எடுக்கலை, இருந்தாலும் இப்படி பண்ணுறது வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லி அவங்களோட ஆதங்கத்தை தெரிவித்து எல்லா துறையிலுமே இங்கே பிரச்சனைங்க. டாஸ்மாக் நீங்கள் நினச்சிருப்பீங்க தமிழ்நாடுக்கு வருமானம் ஈட்டி தர ஒரு அதுவே நட்டத்தில் போகுது. நிறைய ஜோக் நம்ம போய் எந்த ஆயுத பூஜையும் பண்ணுறதில்ல, எந்த ஒரு பூஜையும் பண்ணுறதில்ல, வாஸ்து பார்க்குறதில்ல, வாசம் தெளிக்கிறதில்ல, கோலம் போடுறதில்ல. ஆனால் வியாபாரம் பிச்சுட்டு அடிக்குது எங்கள் டாஸ்மாகில். ஆனால் அப்படி வியாபாரமாகிற டாஸ்மாகே நட்டத்தில் தான் போகுது. அது எப்படி சார் பாசிபிள்? ஊழல் இல்லைங்க. இப்போ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அந்த ஒரு ஆல்கஹால் ஃபேக்ட்ரி இருக்குன்னா அந்த ஆல்கஹால் ஃபேக்ட்ரியில் 500 பாட்டில் டாஸ்மாக் வாங்குதுன்னா அந்த 500 பாட்டில் நேராக எங்கே வரணும்னா டாஸ்மாகோட குடோனுக்கு வரணும். அங்கே ஸ்டிக்கரிங் பண்ணுவாங்க, இந்த ஸ்கேனர் ஸ்டிக்கரிங் பண்ணிவிட்டு இந்த 500 பாட்டில் எந்தெந்த கடைக்கு போகுது அப்படின்றது அங்கே போய் கடைசியாக ஒரு பில்டிங் போடும்போது ஒரு ஸ்டிக்கர் அடிக்கிறார்ல, அடிக்கும்போது ஓகே இது இத்தனாம் தேதி இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து இங்கே வந்தது, இங்கேருந்து இங்கே வந்தது, இந்த பாட்டில் வித்தாச்சு அப்படின்றது என்ட்ரி ஆகிடுது. சரிங்களா? இதுதான் சரியான வழி. இப்போ ஃபேக்ட்ரியிலேருந்து பாட்டில் கடைக்கு வந்துச்சுன்னா டாஸ்மாக்குக்கே வராமல் டாஸ்மாகோடைய வேர் ஹவுஸ்க்கே போகாமல் நேராக கடைக்கு வந்துச்சுன்னா, இப்போ 500 பாட்டில் இப்படி வந்துச்சுன்னா ஒரு 1500 பாட்டில் நேராக இங்கே வந்துடுது. அதோட அதுக்கு விற்கிறது யாருக்கு போகுது அந்த காசு? அப்போ நீங்கள் 500 பாட்டில் நேரடியாக வச்சு விற்கிறீங்க, 1500 பாட்டில் ஸ்ட்ரைட்டாக எடுத்து வந்து விற்கிறீங்க. அப்போ இவர் 500 பாட்டில் தான் ஆக்சுவலாக சேல் பண்ணுறாரு, ஆனால் பண்ணியிருக்கணும் அவன் 1500 பாட்டில் சேல் பண்ணுறாரு. இவருக்கு பணி சுமை அதிகமாகுதா? சரிங்களா நான் சொல்கிறது? ஆனால் அப்போ இந்த 1500 பாட்டில் சேல் ஆகிற இடத்துல 2 பேர் இருக்கணும். கரெக்டாக? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2 பேர் இருந்தால் தான் இதை சீக்கிரம் விற்க முடியும். ஆனால் இவர் ஆக்சுவல் கணக்குப்படி 500 பாட்டில் தான் இவர் இருக்கிறாரு. இவர் எக்ஸ்ட்ரா விற்று கொடுத்துருக்காரு, திருட்டு காசு. இது எங்கே போகுது? நேராக வேறு எங்கேயும் போயிட்டுது. அதனால் இவங்களுக்கு சம்பளமும் கொடுக்க முடியாது, ஆளையும் எடுக்க முடியாது, ஆனால் பணம் மட்டும் கொள்ளையடிச்சு போயிட்டுருக்கோம். அப்போ இதுவே தொடக்கும்போது இது நட்டத்தில் தானே போவோம். எல்லா துறையிலையுமே ஊழல் எந்த வகையிலெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுறாங்க. எல்லா வகையிலையும். அதுதான் எதுக்குன்னா இன்னொரு ரொம்ப முக்கியம், இவங்க வந்ததுலேருந்து அரசு அதிகாரிகள் இருப்பாங்களே, நீங்கள் நார்மலாக நீங்கள் பழைய அதாவது ஜெயலலிதா இருக்கும்போதோ கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு பெரிய ஷஃபலிங் நடக்கும். காவல்துறை அதிகாரிலேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேருந்து கலெக்டர்ஸ்லேருந்து எல்லாத்தையும் மாற்றுவாங்க. எதுக்குன்னு தனக்கு நான் சொல்வதை தங்களுக்கு லாயலாக இருக்கிறவர்களை எல்லாத்தையும் எடுத்து ஃபில் பண்ணுவாங்க. ரைட்டா? இது மாதிரி தான் ஆனால் அதிமுக ஆட்சி 10 ஆண்டு முடிஞ்சுது. இவங்க வந்தாங்கல்ல, இவங்க வந்தவங்க யாருமே மாற்றலை. என்ன காரணம்? ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? கெஸ் பண்ணுங்க. ஊழல் செய்வதற்கு தகுதி இல்லைங்க, இவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஊழல் பண்ணி அந்த அனுபவத்தை எதுக்கு புதுசாக ஒரு ஆஃபீஸரை போட்டால் அவர் 1 வருஷம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து கமிஷன் வந்து எதுக்கு லேட் ஆகுது? எப்பா நீ அவருக்கு நல்லா சம்பாதிச்சு கொடுத்துல அதே வேலை எனக்கு பண்ணு, உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இப்படி தாங்க நடக்குது.
அப்போ இவங்க அந்த ஒரு நாளை கூட வீணாக்க விரும்பல. அப்போ இவ்வளோ பெரிய ஊழல் ஆட்சியை வந்து மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, அவர்களுக்கு வாக்களிப்பாங்கன்னு நம்ம வந்து நினச்சோம்னா யார் இதில் முட்டாள்? நிச்சயம் ஊழல் வந்து தமிழ்நாட்டை தலைகீழாக போட்டுட்டு இருக்கு தான் சொல்லுவோம். லாஸ்ட் கொஸ்டின் சார், எந்த துறையில் ஊழல் இருந்தாலும் எந்த துறையில் மக்கள் அந்த ஊழியர்கள் போராடினாலும் பரவாயில்ல, பட் மருத்துவத்துறையில் செவிலியர்கள் போராடுவது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுலேயும் ஊழல் தாங்க, ஒரு துறை, அதுலேயும் ஊழல் தாங்க. அப்போ அதுக்காக அவங்க வந்து மெனக்கெட்டு ஏதாவது சரி இல்லைங்க. இப்போ நான் இப்போ மருத்துவத்துறையில் நர்ஸ் வந்து போராடுறது நர்ஸ் தானே. நர்ஸோட வேலை என்ன பண்ணுவாங்க? இருக்கு 90 அவங்க ஆப்ரேஷன் அவங்க இல்லை, அவங்க வேலை என்ன? ஆப்ரேஷன் ஹெல்பிங் தான், ஹெல்ப் தானே பண்ணுவாங்க. ஊசி போடுவாங்க, அந்த செலைன் பாட்டில் போடுவாங்க, அதை எடுத்து விடுவாங்க, இது மாதிரி தானே வேலை தானே பண்ணுவாங்க. இப்போது அதே நர்ஸுகளை என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் அவுட் சோர்சிங் பண்ணிட்டாங்க. யார் அவுட் சோர்சிங் பண்ணுறாங்க? தூய்மை பணியாளர்கள். அந்த தூய்மை பணியாளர்கள் இந்த வேலையை பண்ணுறாங்க இப்போ. உண்மையா சார்? ஆமாம், அவங்களே சொன்னது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ அவுட் சோர்சிங்கே ஊழல் பண்ணுறதுக்கு தான். அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாவோ 5,000 ரூபாய் கொடுப்பாங்க அந்த அவுட் சோர்சிங் கம்பெனி. ஆனால் எவ்வளோ கோடிக்கு இங்கே கான்ட்ராக்ட் எடுத்துப்பாங்க. அப்போ நர்ஸு ஏன் போடலைன்னா, அதான் நம்ம இப்போ எக்கச்சக்கமாக அவுட் சோர்ஸ் பண்ணிட்டோம், கோடிக்கணக்கில் அவன்கிட்ட கொடுத்துட்டோம், அதில் நம்ம கமிஷன் எடுத்துட்டோம், அப்போ காசு இல்லாமல் போயிடுது. இப்போ நர்ஸ் எப்படி போட முடியும்? நர்ஸ் என்ன ஊசி தானே போடாமா, தூய்மை பண்ண நீங்களே பண்ணுங்கம்மா அப்படின்றாங்க. ரொம்ப மோசமான விஷயமாச்சு. அதாங்க உண்மை. இதெல்லாம் இதை எந்த ஊடகமும் பேசாது, எந்த ஊடகமும் பேசாது. ஏன்னா அவர்களும் கரப்டாகி தான் இருக்கிறாங்க. போராடிய செவிலியர்கள் நம்மள்கிட்ட போராட்டத்திலே சொல்கிறாங்க, ஏங்க நாங்கள் அதுக்குன்னு படிச்சுட்டு வந்தாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தூய்மை பணியாளர்களை வந்து எதுக்கு விட்ருக்காங்க, அவுட் சோர்சிங்கில் விட்ருக்காங்க, அவங்க பண்ணுறாங்க இந்த வேலையெல்லாம் அப்படின்னு அவர்களே சொல்கிறாங்க. இந்த துறையில் அவுட் சோர்சிங்கிறது நல்லதா சார்? எந்த துறையுமே அவுட் சோர்சிங் நல்லது இல்லைங்க. ஆமாம், இதைத்தான் அவங்க மத்திய அரசுக்கு எகென்ஸ்டாக சொல்லுவாங்க. இல்லை, நீங்கள் என்ன அவுட் சோர்ஸ்னால் நீங்கள் லம்பாக காசு பார்க்கலாம், மாதம் பார்க்கலாம், இல்லை ஒரேடியாக பார்க்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கிளர்க்கு, ஒரு 100 கிளர்க்கு எனக்கு தேவைப்படுது 100 கவர்மெண்ட் ஆஃபீஸில்னும் போது, நான் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக எடுத்தேன்னா அவருக்கு மாதம் நான் சேலரி கொடுப்பேன், ரைட்டுங்களா? அதில் ப்ரொமோஷன் இருக்குது, இன்க்ரிமெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போது நான் நீங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட், நான் வந்து 10,000 ரூபாய் உனக்கு சேலரி, எனக்கு மாதம் 2,000 ரூபாய் நீ தனியாக கொடுத்துருன்னா கொடுப்பீங்களா? நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா? நேராக கேட்குறதுங்களா? ஆனால் இதே அவுட் சோர்ஸ் கம்பெனிலப்பா 100 கிளர்க்கு இந்த உன் கம்பெனிக்கு தான் போடுறேன், நீ என்ன பண்ணுற, 100 கிளர்க்குக்கு ஒரு 10,000 ரூபாய் வச்சா எவ்வளோ வரும்? 100 கிளர்க்குக்கு ஏதோ எக்ஸ் அமௌண்ட் ஒரு 1 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை 10 லட்சம் வருது, 10 லட்சம் உனக்கு மாதம் வருமானம். நீ என்ன பண்ணுற, நான் உனக்கு 15 லட்சமாக போட்டு தரேன். அவனுக்கு சம்பளம் போக நீ ஒன்றுமே பண்ண, அவனுக்கு சம்பளம் போக உனக்கு 5 லட்சம் நிற்கிது, 2.5 லட்சத்தை என்கிட்ட கொடுத்துரு. இப்படின்னா அந்த கம்பெனி ஒத்துப்பான்ல? அவன் ஒன்றுமே பண்ணலையே. உங்களுக்கு சேலரி அவன் கொடுத்த போக 10 லட்சம், அவன் 5 லட்சம் நிற்கிது, நம்ம அமைச்சருக்கு 2.5 லட்சம் கொடுத்துருவோம் அப்படின்னா நீங்களும் ஹாப்பி, அவரும் ஹாப்பி, இவரும் ஹாப்பி. ஆனால் மக்கள் ஹாப்பி இல்லையே. அவங்களுக்கு அது மக்களை பற்றி கவலையே இல்லையே. இதுதானே தேவை அவங்களுக்கு. அதெல்லாம் தான் எங்கே எடுத்தாலும் ஊழலுங்க. ஊழல் சாதாரணமாக ரொம்ப புறையோடி போயிருக்குது. இது க்ளீன் பண்ணுறது அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தில் மட்டுமே முடியும். அது இந்த வருஷம் க்ளீன் ஆகிடும். நிச்சயம் ஆட்சி மாற்றம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத உங்கள் பேச்சிலேருந்தே தெரியுது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சந்திப்பில் சந்திக்கலாம் சார். ரொம்ப நன்றி.